ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரணவிஸ் கிச்சனில் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. இந்த தக்காளி சட்னி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி இறக்கும் போது நான் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 6 பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பூண்டு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நாங்கள் எங்கள் வீட்டில் பூண்டு எல்லாத்துலேயும் சேர்த்துப்போம். எண்ணெய் பாய்ச்சன் ஆயில் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் அலசி வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தக்காளி சட்னி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டேங்க. இந்த பூண்டு போடும்போது தக்காளி சட்னி நல்லா வாசனையாக மணமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்போ தான் தக்காளி சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் கல்லுப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்படி நீங்கள் வேக வைக்கும் போது நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கும். இப்படி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு தக்காளி சட்னி செய்யும்போது தக்காளி அப்படியே இருக்கும் வதங்காமல். அது நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சட்னி. அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல காய் தக்காளி இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி செய்யும் போது தக்காளி சட்னி நல்லா இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ நான் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு திருப்பி மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். தக்காளி இதே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு காயாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் வதக்கும் போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அதிகமாக இருந்தால் அதிகமாக செஞ்சுக்கலாம், கம்மியாக இருந்தால் கம்மியாக செஞ்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. கொத்தமல்லி போட்டு நம்ம தட்டை வச்சு மூடி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் தட்டை போட்டு மூட போகிறேன். நல்லா கொதிக்கிட்டேங்க. ஏற்கனவே வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்னா தக்காளி சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திக்காகவும் இருக்கும் தக்காளி சட்னி. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது நம்ம தக்காளி சட்னி. கரண்டி வச்சு நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இப்போ நம்ம மிளகாத்தூள், நான் சொன்ன டிப்ஸு, மிளகுத்தூளை லாஸ்ட்டாக நம்ம தூவிக்கணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது சீரகம் வறுத்ததுங்க, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதுமாதிரி நம்ம தக்காளி சட்னி சேர்க்கும் போது மிளகு சளி பிடிக்காதுங்க குழந்தைங்களுக்கு. சீரகம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சீரகமும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கு உதவும். இப்படி செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடான சுவையான தக்காளி சட்னி ரெடி. இதுமாதிரி ஒரு தக்காளி சட்னி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தக்காளி சட்னி கொஞ்சம் கூட பத்தவே பத்தாதுங்க. நல்லா இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. இதுமாரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.